ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முபீஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் செய்கிறதுக்கு நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் நம்மளுடைய நான் லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோடு இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு நடுப்புற நான் கொஞ்சமாக ஒரு பள்ளம் மாதிரி வச்சுட்டு அதில் நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஈஸ்ட் சேர்க்காமல் தயிர் சேர்த்து மட்டும்தான் பண்ண போகிறோம். இந்த தயிர் கூட கொஞ்சமாக நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த தயிர் கூட அந்த பேக்கிங் சோடாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அது நல்லா பொங்கி வரும். நல்லா அது பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள், நல்லா ஹோல்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள், நல்லா இது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கை வச்சாலே உங்களுக்கு தெரியும். இதை பாருங்கள் எவ்வளோ நம்ம பார்த்தோம், இப்போ எப்படி இருக்குன்னு. இப்போது நம்மளோட நான் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த டைமில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ டோ நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா பிசைய ஆரம்பிங்க. இதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா பிசைய ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறமா இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் நல்லா எல்லா மாவையும் திரட்டி இந்த மாதிரி நார்மலாக நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ பிசைஞ்சிட்டேன். இந்த மாவை நல்லா ஊற வைக்கணும். அதுக்காக நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இதை நம்ம எங்கேயும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பாலை நல்லா ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு நான் மூடி வச்சிடுறேன். ஒரு ரேப் கவர் போட்டு நான் மூடி வச்சிடுறேன். இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். நல்லா சாஃப்டான நான் நம்மளுக்கு கிடைக்கும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு டபுள் த குவான்டிட்டி கூட வந்திருக்கு. மாவு நல்லா இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போவும் கையை நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம நான் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சைஸ் பால் எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவுக்குலாம் எடுக்கிற மாதிரி ஒரு சைஸ் எடுத்துக்கோங்க. நான் ரவுண்டாகவும் நீங்கள் செய்யலாம், ஓவல் ஷேப்லேயும் செய்யலாம். இன்றைக்கி நான் ஓவல் ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக நீங்கள் மைதா மாவே தொட்டுட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வளர்த்த ஆரம்பிச்சிருங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா நான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நான் சூப்பராக கிடைக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நானை வளர்த்திக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப மெல்லிசாவும் தேய்ச்சிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு 1 இன்ச்சு இது அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க, திக்னஸ் மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நான் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா உப்பி வரும். நீங்கள் ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிட்டிங்கன்னா அப்புறமா உப்பி வராது. இப்போ பாருங்கள், நான் தேய்ச்சிட்டேன். ஒரு சைடு நான் நல்லா தண்ணி தொட்டு இந்த மாதிரி நல்லாவே தண்ணி தொடுங்க, லைட்டாலாம் தொடக்கூடாது. அங்கே தோசைக்கல் நல்லா ஹீட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க, ஹீட்லேயே வச்சுக்கோங்க, ஆன் பண்ணி ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போது தண்ணி தொட்ட இந்த சைடு தோசைக்கல்லில் போட்டுடணும். தண்ணி அப்ளை பண்ண சைடு தோசைக்கல்லில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்லேயே நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இப்படி உப்பி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லை இப்படி திருப்பி அந்த நெருப்பில் காமிங்க. இதுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் உள்ள தோசைக்கல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நமக்கும் அந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் இதை ஸ்லோவாகவே நெருப்பில் சுட்டு எடுங்க. அப்போது பர்ஃபெக்டாக உங்களுக்கு நம்மளுடைய நான் கிடைக்கும். சூப்பராக உப்பி சூப்பராக வந்திருக்கு.
நல்லா எல்லா இடமும் சுட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இப்படி கையால் எடுத்தாலே அந்த நான் வந்து ஈஸியாக வந்துடும். இப்போது நம்ம நான் ரெடி ஆகிடுச்சு. எடுத்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிடலாம். செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு இங்கே கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் உருக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்துட்டு பட்டர் நிறையா தேவைப்படும். அதுதான் அந்த டிஷ்ஷுக்குடைய டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போது நம்ம பட்டர் உருகுனதுக்கு அப்புறமா 1 ஆனியன் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காரத்துக்கு ஒரே ஒரு ரெட் சில்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 6லேருந்து 7 கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். நான் இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது நம்ம வதக்குன அதே பேனையே வச்சிடலாம். இப்போது வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு இப்போது நம்ம அரைச்ச இந்த வெங்காயம் தக்காளி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்ச இந்த இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க. இப்போது இதை டைரெக்டாக இது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக ஃபீல் பண்ணால் மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உங்களுக்கு சால்ட் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டைமில் நீங்கள் சால்ட் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க லெட் போட்டு. இதுவும் வந்து ஒரு சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் இங்கே வந்து ஒரு 200 கிராம் பன்னீர் வச்சுருக்கேன். இதை நான் ஃப்ரை பண்ணல, நான் ஃப்ரை பண்ணாமல் டைரெக்டாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் லெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா மேலே வந்து நம்ம போட்ட பட்டர்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். இப்போ நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்மளுடைய சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. பட்டர் நானும் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைல் அப்படியே இருக்கும். மறக்காமல் மூவிஸ் ரெசிபியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.